ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமுடைய ஜிஎஸ் கொஷினுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஜென்ரல் தமிழ் நம்ம பார்த்துருந்தோம். மேக்ஸுக்குமே தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பேலன்ஸ் இருக்கிறது ஜிஎஸ் தான். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் அமைக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ நம்மளுடைய ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம். அஞ்சனம் அவங்க தான், அந்த ஐடி இருக்கவங்க தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேற்றுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் தமிழ் போட்ட அடுத்த நிமிஷமே ஜிஎஸ் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்கள மாதிரி அவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணுது. இப்போ வாங்க ஜிஎஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கிளர்ச்சி இது பார்த்திங்கன்னா இந்திய அளவிலான கிளர்ச்சி, அது இருந்தக்கூடிய இணை கிளர்ச்சிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளர்ச்சி பகுதிகளை கொடுத்துட்டு அதில் எதெல்லாம் எந்த இணை தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ராமோ சீஸ் இது புனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குஹா பஞ்சாப் கொடுத்துருக்காங்க. சாந்தர்ஸ் பார்த்திங்கன்னா சந்தாஸ் மன்னிக்கணும், சந்தாஸ் ஒரிசான்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்றாங்க. இந்த கிட்டூர் மலபாருங்கிறது மட்டும்தான் தவறான இணை அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஜிஎஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2022 நடந்த குரூப் 2ஓட ஜிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய கொஷின்ஸ்க்கு நமக்கு என்ன ஆன்சர் இருக்கும், டபுள் ஆன்சர் கொஷின் மாதிரியே நிறைய இருந்துச்சு. இதாக இருக்குமோ அல்லது இது கொடுத்துருவாங்களோனே நமக்கு நிறைய டவுட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே நம்ம பார்ப்போம். அடுத்த கொஷின் பாருங்கள். ரூபாயின் பிரச்சனை, அதாவது ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி அப்படிங்கிற ஆய்வறிக்கை, அதை தீசிஸை சமர்ப்பித்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். நியூ லேம்ப்ஸ் ஆஃப் ஓல்டு அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை எழுதியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஎன்எம்மில் நமக்கே தெரியும், மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள்னு நம்ம பார்த்தோம். அதில் இந்த தீவிர தேசியவாதிகளில் பார்த்திங்கன்னா வருவார் தான் இந்த அரவிந்த கோஷ் அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா பால கங்காதர் திலக் பார்த்துருப்போம், பிபின் சந்திரபால் பார்த்துருப்போம். ஸோ அதில் இந்த டாபிக் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்த கொஷின் பாருங்கள். முக்கியமான லொக்கேஷன்ஸ் இதை கொடுத்து கேட்டிருந்தாங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் எந்த பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச்சில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் நமக்கு தெரியும், இதில் ஒன்றே ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சது, சிஏஏ சென்னை. அதை பார்த்திங்கன்னா அதை வச்சு நீங்கள் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. சிஏஏ சென்னை. இப்போ பாருங்கள், NIFVHATD இது கொச்சினில் இருக்குது. CICEF இது பெங்களூரில் இருக்குது. NFDP இது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. CIA சென்னை. இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த கொஷின்லாம் நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தியாவின் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில் அதிக வேலைவாய்ப்பினை நவீன சிறு தொழில் வேலைவாய்ப்புகளை விட வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நவீனமாக இருக்கிற தொழில்களை விட சிறு தொழிலை விட பாரம்பரிய சிறு தொழில் அதிக வேலைவாய்ப்பு தருதுன்னு சொல்லிட்டு, பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீனத்தில் இருக்கக்கூடிய மூலதனத்துடைய மதிப்பு அதிகமாகவும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏ தான் ஆன்சர். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ரெண்டுமே சரியான விளக்கத்துங்கிறது தான் இதுக்கு ஆன்சர்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், தெரியும் எக்கனாமிக்ஸில் இந்த 5 இயர் பிளானில் ஒரு கொஷின் வந்துருன்னு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11th 5 இயர் பிளானில் முக்கிய நோக்கம் சமத்துவமான முன்னேற்றம்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, அது தப்பு. ஏன்னா அது நம்மளே பார்த்துருக்கோம், சப்ஸ்டெயினபிலிட்டிலே அது வேறு மாதிரி வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனால் அதிவேக நிலையான மற்றும் அதிகபட்ச உள்ளடக்கிய வளர்ச்சியை 11ஆம் ஐந்தாண்டுத்துவத்தின் முக்கிய நோக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள், மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். இதுதான் 11th 5 இயர் பிளானோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ப்ரைமரி கோல், அதாவது மெயின் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பி மட்டும்தான் கரெக்டு. 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி கொடுத்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பின்வருவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு எதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திட்ட காலத்தில் 75 விழுக்காடு கல்வி அறிவில் உயர்ந்தது. இதுதான் சரியான பதில். அடுத்து இது கூற்று கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 4 கூற்று கொடுத்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு பார்த்திங்கன்னா
மறு நியமனம் வந்து சாத்தியம், ஆனால் மாநிலத்தில் இருக்கவருக்கு சாத்தியம் இல்லைன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியம், மத்தியில் இருக்கவருக்கு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் என்னென்னா இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் வந்து இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியம் அல்ல, மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். கூற்றுகள் கொடுத்து சக்காரியா கமிஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கமிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சக்காரியா கமிஷன்ஸ். இதை ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணது எப்போன்னா 1983 கொடுத்துருக்காங்க, தவறு. அதே மாதிரி இதில் எத்தனை இது கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைத்தது வந்து 247ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே இல்லை. ஆனால் இது வந்து 356 நீக்கியது இந்த ஆணையம் பரிந்துரைத்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த்து கூற்று வந்து பார்த்திங்கன்னா தவறானது. சாரி, நானே ரெண்டையுமே மாற்றி சொல்கிறேன், ரெண்டுமே தப்பானது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்டு. ஸோ சாரி, நான் அப்படியே ரெண்டையுமே மாற்றி சொல்லிட்டேன்ப்பா. சர்க்காரி ஆணையத்தினில் வந்து பார்த்திங்கன்னா 1983 தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ஆணையம் வந்து பரிந்துரைத்தது வந்து 237 பரிந்துரைகளை அளித்தது. ஆனால் இது வந்து ஆர்டிகல் 356 நீக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 356 நமக்கு தெரியும், அது வந்து இது நீக்கலை. சிஏஏ அந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். ஸோ இது வந்து நீக்கலை. ஸோ வந்து தேர்டு வந்து தப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பு உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலத்தில் இருக்க வேண்டும்னு வந்து இந்த ஆணையம் பரிந்துரைத்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்டு, தேர்டு ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பு. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியா, அதாவது பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ண இயர்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபோர்த்தும் தேர்டும் ஃபோர்த்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பக்ருதீன் அலி அகமது 1974ங்கிறதும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் ரெட்டி 1977ங்கிறது மட்டும்தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பேர் தெரியும், ராதாகிருஷ்ணன் அவங்க தெரியும், 2வதாக இருந்திருப்பார். ஆனால் இயர் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ நிறைய வந்து அதில் கன்ஃபியூஸாக நீங்கள் எழுதிட வேண்டாம். அடுத்து வந்து பாருங்கள், இன்கரெக்ட் மேட்ச் ஆர்டிகல்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கே தெரியும் ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை ஒழித்தல் தெரியும். அதே மாதிரி 21 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப், அந்த கல்விக்கு வந்து இது கொடுக்கணும், தனி மனித சுதந்திரம், உயிர் வாழ்தல், அதற்கான இதை கொடுக்கணும். ஆனால் 23 வந்து பாருங்கள், கைது செய்தவர்கள் பாதுகாப்பு, அது வந்து தப்பாக இருக்குது, இன்கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகல் 20 ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே தப்பாக இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், நகரங்களை அழிப்பவர் என வேத கடவுள் யாராக அறியப்படுகிறதுனா இந்திரன் தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராயர் ஆஃப் சிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அந்த இதில் வந்து ஒரு டாப்பிக்லேருந்து கொஷின். ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூறுகளை எழுதுங்க. ஹரப்பா நகரத்தில் அனைத்து இடங்களும் நகரங்களாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஏன்னா அதை 2 தான் வந்து பிரிச்சிருப்பாங்க, மேலே இருக்கிறது ஒன்று, கீழே இருக்கிறதா ஒன்றுன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஸோ தப்பாக இருக்குது. எல்லாமே வந்து அதில் நகரங்கள் கட்டமைப்பில் கிடையாது. ஸோ அதுக்கே வந்து நான் ஒரு தனி வீடியோ போடணும் இண்டஸ் வேலிக்கு. ஸோ அதை வந்து நான் போடுறேன் சீக்கிரம். 2வது சமுத்திரகுப்தா, முந்தைய குப்த மன்னர் டேஷ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டார்னா தங்க நாணயங்கள். ஸோ நம்ம குப்தருக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ பார்த்தோம் குப்தாஸை பற்றி ஒரே வீடியோவில், அதில் நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து கோல்டு நாணயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா குப்தாஸ் வந்து வெளியிட்டாங்க. அடுத்து பாருங்கள், ஷாயி ஷார்ப் அல்லது ஷஜீல் இ ஷார்ப் என்பதன் பொருள் என்னென்னா நீர்ப்பாசன வரி. சரிங்களா? இது வந்து டேக்ஸில் வந்திருக்கு. இது வந்து எதில் வரும்னா நம்ம இது பார்த்துருந்தோம், முகலாயர்கள் அரசு அந்த இதெல்லாம் பார்த்தோம், அந்த டாப்பிக்கில் வரும். அடுத்து பின்வருவனற்றுள் சரியான இணையை வந்து கண்டறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1, 2, 4 கரெக்டாக இருக்குது. 3வது இந்த என்னது லிமோனைட், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோலோமைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேர் மட்டும் தப்பாக இருக்குது. அடுத்து இதே மாதிரி பாருங்கள், அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பதை எளிதாக்குவதற்கும் மீட்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தி அதிக பயன்பாட்டு இலக்கு செயல்படுவதற்கும் ஆகும். இந்த முறையை வந்து எதில் வந்து பயன்படுத்தி வராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா MSWவிலிருந்து கழிவு கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல், இதில் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், ரீசண்டாக இது வந்து இந்த துபாயில் கொடுத்தன. அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்ப செயற்கை மழையை பெற
பயன்படுத்துதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்வருவற்றுள் எந்தெந்த இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அதாவது சில்வர் அயோடைட், அப்புறம் வந்து ட்ரை ஐஸ், சோடியம் குளோரைடு, லெட் அயோனைட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. இதில் 1, 2, 3 மட்டும்தான். சரிங்களா? ட்ரை ஐஸ், சோடியம் குளோரைடு, அப்புறம் வந்து வெள்ளி, சில்வர் அயோனைட் இது மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அடுத்து வந்து தமிழ்நாடு டே எந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 18. அடுத்து வந்து இதுவும் அதே மாதிரி தான். பொருத்தப்பட்ட இணை எவை, இதில் கரெக்டான பேர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 2014 ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம், அதாவது டார்கெட் ஒலிம்பிக், அந்த ஸ்கீம் கரெக்டாக இருக்குது. இது 2023. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஒய் பாரத், மேரா யுவா பாரத், அதுதான் வந்து அதுவும் கரெக்டாக இருக்குன்ட்ருக்காங்க. ஆனால் SAI ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1982ங்கிறதும், துரோணாச்சாரி அவார்டு வாஸ் இன்ட்ரடியூஸ் 1984ங்கிறதும் தவறாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் கொஷின் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கரண்ட் ஆஃப் 0.5 ஆம்பியர் பாசஸ் த்ரூ த லேம்ப் ஃபார் 2 minutes when the number of electron passes through the lamp. எத்தனை லேம்ப் வந்து பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 2 minutes பாஸ் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதர்களை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழுவின் பெயர் என்ன? உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காகாநாட் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க. ஆஸ்ட்ரோநாட் கிடையாது, காகாநாட் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க. அடுத்து வந்து இது ஆர்டர் படி, அதாவது குரு, அதாவது அவருடைய ஆசிரியர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாக்ரட்டிஸ், ப்ளூட்டோ, அரிஸ்டாட்டில், கடைசியாக தான் அலெக்சாண்டர். ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த கொஷின். ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஈஸி தான். அடுத்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் 1 நியூட்டன், அதாவது 10 கிலோ இடையுள்ள ஒரு பொருளில் 1 நியூட்டன் விசையை செயல்படுத்துகிறோம். அதன் விளைவாக அந்த பொருள் வந்து 4 நொடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும். அப்போ அதோட ஆரம்பத்தின் வேகத்தை கண்டறியுங்கள்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 5 cm/s. அதுதான் ஆன்சர். இந்த கொஷின் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, என்ன ஆன்சர் கொடுக்க போகிறாங்கன்னு. ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிர்கின்றது. அப்போது அதனுடைய இதழ்களின் நிறமாக தோன்றுவது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பிளாக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. பிளாக் எத்தனை பேர் என்ன ஆன்சர் பண்ணிங்க, இது எப்படி பிளாக்குங்கிறத ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள், நெய்வேலி நமக்கு தெரியும். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1956. ஸோ நிறைய முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்துங்க, அது எப்போ ஓப்பன் பண்ணாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து பல்கலைக்கழகங்களை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. கால வரிசைப்படி இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி, கடைசியாக வந்து திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினரின் ஆணையத்தின் தலைவராக நியமித்தனர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இவ்வாணையம் பின்தங்கிய நிலையில் தீர்மானித்து 11 குறியீடுகளை உருவாக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சரின்னு இருக்கு. ஸோ வந்து ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் வந்து சரியானது. அடுத்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, அப்படியே டேரெக்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் என்னென்னு மன்னிக்கணும், நான் பிராமின் மூமெண்ட், அதாவது பிராமணர் அல்லாதோர் இயக்கம், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிராவ் புலே அவங்க வந்து, அப்புறம் சுயமரியாதை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராமசாமி, ஈவே ராமசாமி. அதில் ஃபஸ்ட்டே ஈவேராவே ஃபஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷனில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்தி இயக்கம், சுதி மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி அவர்கள், தயானந்த சரஸ்வதி அவர்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்திய ஜோதா சமாஜ் இயக்கம், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராகு மகாராஜா. அப்படியே டேரெக்டாகவே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவேராவை பற்றி அவங்களுடைய அந்த செஞ்ச சில விஷயங்களை குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது இதையும் வந்து ஆர்டர் படுத்தி எழுத சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸில் சேர்றாரு, இதுதான் ஃபஸ்ட்டாக வரும். அதன் பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகிறாரு. அதன் பிறகு வைக்கம் சத்தியாகிரகத்தை வந்து தூக்குறாரு. இறுதியாக தான் நீதி கட்சியில் ஆரம்பித்து அதோட தலைவராகிறாரு. சரிங்களா? ஸோ ஒன்று மட்டும் அப்படியே கடைசியில் வந்துருச்சு. அடுத்து வானாலும் செல்வமும்
மன்னரசும் யான் வேண்டேன் என பாடியது யாருன்னா குலசேகரர். அடுத்து திருப்பி மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதுவும் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் அந்த மெட்ராஸ் இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ரிச்சர்ட் ஜான்ஸ்டன் அவர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் கொரியர் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காரு. ஜிபி பிள்ளை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு. ஸோ இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். சார்லஸ் லாசன் அண்டு ஹென்ரி கார்னர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெயில். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இவர் கொடுத்துருப்பாங்க சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து. ஸோ கடைசி மட்டும்தான் இந்த பார்த்திங்கன்னா அதையுமே 3 தான் மாற்றி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து 4ம் 2ம் சொல்லுக்குறதி. இதில் வந்து 2ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த 4ம் 2ம் சொல்லுக்குறதினோன்னே இது வந்து நாலடியாரில் வந்திருக்கும், ஸோ அங்கே இருக்கும்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதில் 2ங்கிறது 4 எதை குறிக்கும்னா நாலடியார், வெறும் 2 எதை குறிக்கும்னா அது திருக்குறளை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ நம்மளை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பனையளவு நன்றியாக கொள்வர் அப்படின்னு வந்து வள்ளுவர் எதை சொல்லியிருக்காங்கன்னா திணையளவு நன்றி. சின்ன உதவி பண்ணியிருந்தாலும் அதை பணமர அளவு ஒசரத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை மனசில் வச்சுருக்கணும். சரிங்களா? கல்லாரை காண்கொள்ளும் கல்வி நன்கால் நசிட்டார்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். இந்த வரிகளை இது கூறியது யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து பாகிஸ்தான் அந்த முஸ்லீம் லீக் இருக்குல்ல, அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியார்கள் அப்படின்னா மார்ச் 23, 1940. ஸோ இதெல்லாம் டேரெக்டாக தான் இருந்துச்சு, ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லை. மேக்ஸுக்கு தனி வீடியோங்க. ஸோ மேக்ஸுக்கு ஆல்ரெடி தனியாகவே வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸ்லாம் அவ்வளோ டஃப்பாலாம் இல்லை. ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும் டேரெக்டாகவே நிறைய கொஷின்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு பேசிக் கண்டென்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணாலே எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு, கஷ்டமாலாம் இல்லை. அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நூல்கள் வெளியிட்ட ஆண்டின் வரிசைப்படி வந்து கேட்டிருக்காங்க. உலக வரலாறு ஒரு பார்வை, அது ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயமரியாதை சுதந்திரத்தை நோக்கி ஒரு சுயசரிதை சுதந்திரத்தை நோக்கி. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் கண்டுபிடிப்பு, அப்புறம் கடைசியாக வந்து சுதந்திரத்திற்கு முன். இதுதான் வந்து ஆர்டர். ஸோ பி த ஆன்சர். பின்வருவற்றுள் வந்து பார்த்திங்கன்னா மிட்ரா மேளா சங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியது யார் அப்படின்னு வந்து விநாயக தாமோதரநாத் சாவர்கர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒன்றில் விடி சாவர்கர் தான், அதை தான் இப்படி நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. விடி சாவர்கர் தான் வந்து தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து அனைத்து இந்திய முஸ்லீம் கட்சியை 1906 நிறுவியது யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. சலீமுல்லா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருப்பாங்க. குவாஜ்வா சலீமுல்லா. ஆனால் இதில் நிறைய பேர் முகமது அலி ஜின்னா இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஆகா கானே நிறைய பேர் டவுட்டு. ஸோ ஆனால் பி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். அதையும் கூற்றுகள் நிறையா இருந்துச்சுங்க, வழக்கம் போல் கன்ஃபியூஸ் பண்ணி. இதுக்கு வந்து பாருங்கள், ஏ வந்து சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு காரணம் வந்து ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சி தன்னை அர்ப்பணிப்பதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி தான், கூற்றும் சரி காரணமும் சரி. அடுத்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் படி தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் வறுமையை பற்றி பின்வரும் ஆய்வுகளின் கால வரிசை பற்றி கூறுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓஜா ஆய்வு, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்ஷாஸ் ஆய்வு, அப்புறம் வந்து பர்தான் ஆய்வு வந்து இறுதியாக. ஸோ பி த ஆன்சர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்க இதில் எடுத்த நடவடிக்கை எதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும்தான், தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரப்பல் கொள்கை மற்றும் சீர்திருத்தம் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். சரிங்களா? கொள்கை மற்றும் சீர்திருத்தம்லாம் கிடையாது, சீர்திருத்தம் முன்னேற்றம் கிடையாது, செயற்கை நுண்ணறிவுலாம் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஏ மட்டும்தான் ஆன்சர். திருப்பி மேட்ச் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் ரெவன்யூ, இது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஆன் இன்கம்ஸ் அண்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு வரும். நான் டேக்ஸ் ரெவன்யூன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்டுக்கு போயிடும். கேபிட்டல் ரெசிப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு மார்க்கெட் பாரோவிங்க்கு வரும். அடுத்து இதுவும் வந்து பாருங்கள், இயர்ஸ் கொடுத்து எப்பப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. 1963 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆக்ட் வந்துச்சு. 1991 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி வந்துச்சு. 1971 வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் அண்டு இன்செக்ட் டு நேஷ்னல் ஹானர் ஆர்ட்டுக்கு வந்துச்சு. 1951
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள். ஸோ இது ஒன்று மட்டும்தான், அது தெரிஞ்சினாலே நீங்கள் இது மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தது வந்து பாருங்கள், கூற்றுகள் தாங்க போட்டு செஞ்சுட்டாங்க. கவர்னர் ஆஃப் இந்தியன் ஃபெடரல் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அசைன்டு டபுள் ரோல் வந்து அசைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கூட்டாட்சி அமைப்பில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என இரு விதமான பணிகளை செய்வார்னு கொடுத்துருக்காங்க. அது சரி. ஆனால் ஆளுநர் என்று நியமனமே கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு கொடுத்துருக்காங்க. எதிரானதெல்லாம் கிடையாது. ஸோ வந்து தப்பு, தப்பு. அடுத்து வந்து பாருங்கள், அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளை அரசியலமைப்பில் எவ்வாறு வடிவமைத்தர்னா அரசின் வழிகாட்டு இதுதான் நெறிமுறைகள் தான், டிபிஎஸ்பி தான். சரிங்களா? ஸோ டிபிஎஸ்பியை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பியில் கொஷின் வரும்னு நினச்சோம், டேரெக்டாகவே டிபிஎஸ்பியை கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு சட்டத்தின் எவை காணப்படுவதில்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டது, வேறு ஒன்றும் கிடையாது. டெவலப்மெண்ட் கவுன்சிலும் நித்தி ஆயோக்கும் வந்து அதில் கிடையாது. ஏன்னா நமக்கே தெரியும், எலெக்ஷன் அப்புறம் வந்து ஃபினான்ஸ்லாம் லாவில் வந்து நமக்கு வரும். சரிங்களா? ஸோ ஈஸியான கொஷின் தான் இது. அடுத்து வந்து பாருங்கள், பின்வருவனற்றுடன் முகலாய காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எந்த ஒரு பெண் வரலாற்று ஆசிரியர் எழுதினார்? ஒரே பெண் ஆசிரியர்னா குல்பத் பேகம் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எழுதுனாங்க, குல்பதன் பேகம். அடுத்து வந்து பாருங்கள், முகமது ஷாவின் ஆட்சியின் கீழே குறிப்பிடத்தக்கதில் எது தவறானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவர் வந்து தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குஜராத் அரசை தனது பேரரசுடன் இணைத்து கொண்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து தப்பு. ஸோ அவர் வந்து இணைக்கலாம் இல்லை, சொல்லப்போனால் இப்போ பேரே வேறையாக இருந்துச்சு. ஸோ குஜராத் அரசு தன்னுடைய பேரரசோடு அவர் இணைத்து கொண்டாருங்கிறது தவறானது. இந்தியாவின் ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்பட்டது இது வந்து விஎஸ் ஸ்மித் தான். ஸோ டேரக்டு கேள்வி தான், ஈஸியானது தான். அதாவது எத்னோலாஜிக்கல் மியூசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அடுத்து வரும் பின்வரும் கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிக தளத்திற்கு தற்போது இந்தியாவில் இல்லை எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பா மொகஞ்சதாரோ தான். இது ரெண்டும் வந்து இப்போ கிடையாது, லோத்தல் இங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும். அதே வந்து பார்த்திங்கன்னா பனவாலி, ரூபார், அது நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. ஆனால் மொகஞ்சதாரோ இது இப்போ நமக்கு, அதாவது அந்த கண்ட்ரி அந்த இது பிரிச்சிருப்பாங்க, இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கையில் நமக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த டாபிக் பார்த்துருந்தோம். அது வந்து இப்போ அங்கே கிடையாது. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டக்குன்னு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், 18 தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒரிசாவில் 6 மற்றும் மேற்கு வங்காளத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் இது எந்த பகுதியில் கடுமையாக வகையில் புயல் 70% பாதிப்பை அடைந்ததுன்னு வந்து கேட்டிங்கன்னா சுந்தர்வன பகுதி. டக்குன்னு கொஷின் ஏதோ வேறு மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சா அது வேறு மாதிரி கேட்டாங்க. ஸோ லொக்கேஷனை நீங்கள் ஸ்மார்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டு சைடு, சவுத் இந்தியா சைடு இருக்குது, ஆனால் ஆந்திராவில் கொஞ்சம் கவர் ஆகுது. தென் ஒடிசா, அதாவது அந்த விசாகப்பட்டினம் இந்த ஏரியாக்குள்ளே வருது, மேற்கு வங்கத்தில் 2 இப்படிங்கிற மாதிரி இந்த லைனில் வருது. ஸோ அது எந்த பக்கம் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் சைடில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு அசியூம் பண்ண தெரியணும். சரிங்களா? ஸோ அவங்க எப்படி கேட்குறாங்க. ஸோ இப்படிலாம் கொஷின் வருது பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள், ஒரு 3-4 கூற்றை கொடுத்துட்டு இது எந்த இதில் வருது, சரிங்களா, எந்த ட்ரைப் கூட்டத்தை சேர்ந்தது, பழங்குடியினரை சேர்ந்ததுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மகாபாரத இதிகாச கதாபாத்திரத்தில் ஏகலவனுக்கு தொடர்புடையதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆரவல்லி, விந்தியா மற்றும் சதுப்புற மலை தொடர்களில் வாழ்பவர்கள், சிறு குன்றுகளில் குடிசை அமைத்தவர்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பிரதானமான உணவுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பீஸ் அவர்களுக்கு வந்து இது குறிக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டெப்த்தாக கொஷின் போயிருக்கு. ஸோ இந்த அளவுலாம் நம்ம வீடியோ இறங்கி போட்டிருக்கோம். ஆனால் இவ்வளோ தான் நோட்ஸ் போடலை, நானே ஓப்பனாக சொல்கிறேன். இவ்வளோ இறங்கி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம என்ன தெரியுதுன்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகணும், நோட்ஸை இன்னும் டெப்த்தாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே எடுத்ததே நான் டெப்த்துன்னு பெருமையாக சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இவ்வளோ டஃப்பாக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கர்நாடக பீடபூமி வடக்கு நிலப்பரப்பை வந்து என்ன சொல்கிறேன்னா மால் நாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். ஸோ நிறைய கொஷின் நமக்கு வந்து இந்த டாபிக் கவர் பண்ணியிருப்போம். ஆனால் இப்படி கொஷின்ஸை வந்து அவங்க எடுக்கிறாங்கங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாந்தி, அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சஞ்சார் சாந்தி போர்ட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டிஜிட்டல் நுண்ணறிவு, அதாவது டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம், அதில் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் ஷாகூஷ் அப்படிங்கிற வசதியை தொடர்புடையதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு அமைச்சகம் தான், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்புடையது.
இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்தியாவுக்கு வந்து நமக்கே தெரியும். இந்தியாவுக்கு ஆக்சுவலாக வந்து டால்ஃபின் கொடுத்துருக்காங்க. டால்ஃபின் வந்து இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான். இதில் வந்து டைகர்லாம் வச்சு நம்மளை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் இதில் நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட்டுக்கு ஈகிள், அதை வச்சே நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம். ஆனால் இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் என்னென்னா, 2 இது இருந்துச்சு. நமக்கு வந்து ஃபையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ராயல் பெங்கால் டைகர் கொடுத்துருக்காங்களே. ஸோ அப்படிலாம் வந்து நம்மளை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து டால்ஃபின் இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம். ஜப்பானுக்கு வந்து இப்போ தான் அந்த பிளாசம் கொடுத்துருக்காங்க, செரி பிளாசம். யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு அந்த ஈகிள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யானி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜவுரி மற்றும் தொழில் துறை அமைச்சகத்தால் சில்ப் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டது. நிலவின் சில பகுதிகள் எப்போது சூரிய ஒளியை பார்ப்பதில்லை, ஏன் என்றால் நிலவின் அச்சு பூமி அச்சின் திசைக்கு டேஷாக இருப்பது. அப்படின்னா பர்பண்டிகுலர், செங்குத்தாக, அதாவது ப்ளஸ் சிம்பிள் இது எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் அது ஒய் ஆக்சிஸில் இருக்கும். சரிங்களா? ஒன்றா சுற்றாது, செங்குத்தாக சுற்றும், பர்பண்டிகுலராக இருக்கும். அடுத்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. CO2 கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தெரியும் குளோபல் வார்மிங்க்கு காரணம். அதே மாதிரி NOS அது வந்து ஆசிடு ரெயினுக்கு. அடுத்து வந்து லெட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பொல்யூஷன், ஏருக்கு வந்து இது பண்ணும். அப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன் இதுதான் வந்து அப்படியே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அதுக்கு வந்து இதாகுது. அடுத்து வந்து பாருங்கள், 2,4-D களைக்கொல்லி செயல்படுகிறது, களைக்கொல்லியாக செயல்படுகிறது. 2,4-D கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2,4-D இன்க்ளூட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா அது களைக்கொல்லியாக இருக்குது. அதே சமயம் இது வந்து கனியை உருவாக்க காரணமாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு களைக்கொல்லி, அதை வந்து எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஸோ அது தப்பு. அடுத்து வந்து பாருங்கள், ப்ராஜெக்டிவிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிலிட்டி அண்ட் ஜெனரிட்டி இதெல்லாம் எதனுடையதுன்னா அறிவியல் முறைகள் இதெல்லாம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், CEDAW இதுக்கு வந்து விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. கன்வர்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன். இதுதான் வந்து இதுக்கு சரியான ஒன்று. பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. அடுத்து வந்து பாருங்கள், இதில் எது சரியானது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. புவியியல் தரவுகளை எது கொடுக்குது கரெக்டாக அப்படின்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், TNGIS. அடுத்து வந்து 1987 டேஷாக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்ததுன்னா சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு அப்படின்னு வந்து அதை சொல்லியிருந்தாங்க. ஹோம்லெஸ் பீப்புளுக்கு அதை இது பண்ணியிருந்தாங்க. எந்த ஆண்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்டு தமிழ்நாட்டில் வந்து MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியாக்கத்துடன் ஒப்புதலை கையெழுத்திடப்பட்டதுன்னா 2021 லாக்டவுன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து நேம்ஸ் கொடுத்து அந்த இது கேட்டிருக்காங்க. இது வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடேசன் அவர்கள், நடேசன் அவர்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு இதழுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார். அப்புறம் தொழிலாளர் அமைப்பு தோற்றம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்காரவேலர். அப்புறம் வந்து சுதந்திர கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. ஸோ சென்சஸ் கேட்டிருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னா 555 per square kilometer. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழக பெண்கள் டேஷ் என்று அழைப்பார்னா முது குறவலை அப்படின்னு வந்து குறவலைன்னு வந்து அழைப்பாங்களா, முது குறவலை அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்து கரெக்டான மேட்சஸ் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. திருவிகா தேசபக்தன் கரெக்டு. சுப்பிரமணிய பாரதி ஹிந்துன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து இல்லை. அன்னி பெசன்ட் நியூ இந்தியா கரெக்டாக இருக்குது. ஸோ அது 2 தான். கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வந்து இந்தியாங்கிறது இல்லை. அடுத்து வந்து இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் யாருடையதுன்னா ஊமத்துறை அவர்களுடைய. ஐயனமில் நம்ம பார்த்தோம். ஊமத்துறையுடைய இயற்பெயர் தான் குமாரசாமி நாயக்கர். பகைவரிடம் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு எது வள்ளுவர் சொல்கிறாருன்னா செல்வம். எதிரி உங்களை பார்த்து அவங்களுடைய கர்வம் அடங்கி போகணுன்னா உங்கள்கிட்ட செல்வம் இருக்கணும். படையோ அரணோ வீரமோ இல்லை, செல்வம் இருந்தாலே அவங்க வந்து அதை அடங்கி போயிடுவாங்கங்கிறாங்க. அதுக்கு தாங்க போராடுறோங்கிறீங்களா?
டேஷ் கொடுத்துட்டு பிறனாக்கும் போனது அருவருக்கும் பான் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அரணாக்கம் வேண்டாதான் அப்படிங்கிறது தான் அதுக்கானது. அதாவது நார்வெல்த் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது தாங்க நிறைய பேர் அதேமாதிரி டவுட்டு. தாலாட்டு பாடலில் தாய்மானவன் மன்னிக்கணும் தாய் மாமன் கட்டி வரும் வேட்டி வகை, இது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. துவை வேட்டி எங்கே இருக்குன்னே எனக்கும் தெரில. துவை வேட்டி தான் கட்டி வருவாங்களாம். ஆனால் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. உற்றிரு உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்கண்டவற்றுள் புறநானூறு அடிகள். இதன் அடியின் சிறப்பை வலியுறுத்துறதுனா எஜுகேஷன், கல்வியை தான் இது வலியுறுத்துது. அப்புறம் பாருங்கள், கீழ் கொடுக்கப்பட்டுள்ள நக்கீரர் முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தில் இருந்தார் அப்படின்னு வந்துட்டு 3ஆம் சங்க காலத்தில் வந்து இருந்தார்னு கருதப்படுகிறது. ஸோ மேக்ஸுக்கு தனி வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஜிஎஸ் பார்த்துட்டோம். மேக்ஸுக்கு ஆல்ரெடி தனி வீடியோஸ் போட்டாச்சு, தமிழும் பார்த்தாச்சு, ஜிஎஸும் இப்போ பார்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ அடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது. டிஎன்பிசியில் நிறைய இண்டிவிஜுவலாக நிறைய போஸ்டிங்க்கு எக்ஸாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ மனசை விடாதீங்க, படிங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. போலீஸ் எக்ஸாம்ஸ் வருது, கோர்ட் எக்ஸாம்ஸ் வருது, எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதுங்க, பரீட்சை எழுதுங்க. நிறைய பேர் வந்து ஜாபுக்கு போகிறவங்க ஜாபை விட்டுட்டுலாம் என்னை கேட்டால் எழுதாதீங்க. அப்படிலாம் ஜாபை விட்டுட்டே ஃபுல் டைம் படித்து நம்ம எப்போ இது பண்ணுறது. ஸோ வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களோட மெசேஜஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லோரும் சொல்கிற ரீசன்ஸ் எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ ஒரு ஜாபை கவர்மெண்ட் இது நமக்கு நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்குற வரைக்குமே ஒரு வேலை உங்களுக்கு தேவை. ஏன்னா நம்ம குடும்ப கஷ்டமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம ஒரு வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கணும். ஸோ ஜாபை விட்டுறாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஜாபுக்கு போயிட்டு படிக்கிறது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் வேறு வழி இல்லை, படிங்க. உங்கள் கஷ்டம், நீங்கள் போடுற முயற்சிக்கான பலன் என்றைக்குமே உங்களுக்கு உண்டு, அதை யாருமே மறந்துடாதீங்க. ஸோ படிங்க. உங்களுக்கு எப்போ எந்த டாப்பிக்கில் வீடியோஸ் வச்சு வேணும்னாலும் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணி நம்ம சேனலில் நான் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.